8 மாதங்களாக நடைபெற்ற த வாய்ஸ் ஸ்ரீலங்கா சீசன் 3 இலங்கை இளைஞர் யுவதிகளின் இசைத்திறனை சர்வதேச அரங்கில் மிளிரச் செய்துள்ளது. பிரபல இசைக்கலைஞர்களான சுப்புன் பெரேரா, ஹிரோஷி ஜெயசேன, ரைனி சாருகா, மிஹிந்து ஆரியரத்னவின் வழிகாட்டுதல்களின் கீழ் 4 போட்டியாளர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். த வாய்ஸ் ஸ்ரீலங்கா போட்டியின் போது பாடப்பட்ட 51க்கும் மேற்பட்ட பாடல்கள் த வாய்ஸ் சர்வதேச அரங்கில் சேர்க்கப்பட்டுள்ளன. பிளைண்ட் ஆடிஷன்ஸ், பேட்டில் ரவுண்ட்ஸ், நாக் அவுட்ஸ், சூப்பர் நாக் அவுட்ஸ், லைவ் ஷோஸ் என சர்வதேச மட்டத்தில் நடைபெற்ற போட்டிகளின் போது தெரிவு செய்யப்பட்ட அதிதிறமையுடைய 4 நாளைய இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். ஐசக் டிமதி த வாய்ஸ் ஸ்ரீலங்கா சீசன் 3 இறுதிப் போட்டியில் கோச் ரைனி சாருகாவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். இமேஷ் சந்தீப் த வாய்ஸ் ஸ்ரீலங்கா சீசன் 3 கோச் சுப்புனை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். கோச் மிஹிந்து ஆரியரத்னவின் அணியிலிருந்து ரசிந்து மிஹிசர இறுதிப் போட்டியில் பங்கேற்கின்றார். லிசாரா பெர்னாண்டோ த வாய்ஸ் ஸ்ரீலங்கா சீசன் 3 கோச் ஹிரோஷியின் அணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். இலங்கையின் நேரலை நிகழ்ச்சி வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத தொழில்நுட்ப அம்சங்களை கொண்ட சர்வதேச நேரலை நிகழ்ச்சியின் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க ரத்மலானி ஸ்டெயின் கலையகத்தினரும் தயாராக உள்ளனர். இது இலங்கையர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஏனென்றால் இந்த வாய்ஸ் நிகழ்ச்சி சர்வதேச அரங்கில் போட்டியிடக்கூடிய மற்றும் சர்வதேச திறமைகளுக்கு சவால் விடக்கூடிய பாடகர்கள் குழுவை அறிமுகப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, நோர்வே, பிரான்ஸ் உள்ளிட்ட உலகின் பல முக்கிய நாடுகள் இந்த வாய்ஸ் நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் நேரத்தில் எங்கள் பாடகர்கள் அந்த நாடுகளின் மக்களுக்கு சவால் விட இந்த போட்டியின் மூலம் முன்வந்துள்ளனர். இது எளிதான காரியமல்ல. தொழில்நுட்ப குழு, இதன் பின்னணியில் உள்ள தயாரிப்பு குழு, அவர்களின் திறமைகளையும் நாம் பாராட்ட வேண்டும். அவர்களின் திறமையையும் சர்வதேச மட்டத்தில் இல்லாவிட்டால் இந்த பாடகர்கள் இந்த சர்வதேச மேடைக்கு வந்திருக்க மாட்டார்கள். எனவே இவை அனைத்திற்கும் ஒரு மகத்தான சந்தர்ப்பத்தை நாங்கள் நெருங்கி வருகின்றோம். 4 பாடகர்கள் தயாராக உள்ளனர். இலங்கையின் மிகப்பெரிய ரியாலிட்டி நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டிக்கு தொழில்நுட்ப குழு, தயாரிப்பு குழு உள்ளிட்ட அனைவரும் தயாராக உள்ளனர்.